வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் அப்படின்றத பற்றியும் குரூப் 4 உடைய இறுதியான முடிவுகள் இதை பற்றி எல்லாமே ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் இந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கும்? ஏன்னா பல பேர் பல விதமான குழப்பத்தில் இருக்காங்க குரூப் 4ல். ஸோ குரூப் 4ல் இதெல்லாம் இந்த டைம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டைம் அந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி சார்பாக பார்த்திங்கன்னா குரூப் 4ல் சில மாற்றங்கள் எல்லாமே அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அக்டோபர் மாதம் தான் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஸோ குரூப் 4 உடைய இந்த அஃபிஷியலான ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆன்சர் கீஸை பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எல்லாம் வரதுக்கே சான்ஸே இல்லை அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் எனக்கு 100 மார்க் இது 25 மார்க் பார்த்திங்கன்னா கொஷினே தப்பாக இருக்குது, 25 மார்க் எப்படி ஃப்ரீயாக போட்டுருவாங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 180 இப்படின்ட்டு ஒரு சில கோச்சிங் சென்டருங்க பார்த்திங்கன்னா அடிச்சு விட்றாங்க. ஸோ இப்படி ஒரு கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறதுனால கோச்சிங் சென்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு, அதில் படித்த மாணவர்களுடைய ரிசல்ட்டும் போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க கோச்சிங் சென்டரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 130 நிறைய பேர் தாண்டாமல் இருப்பாங்க. ஆனால் 180ன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதுனால நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண மை ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதிகபட்சமான மாணவர்கள் குரூப் 4ல் 130க்கு கீழே தாங்க இருக்காங்களே தவிர 170 180 வேறுங்க 1-2 கூட இருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 180 மார்க் யாருமே கொஷின்ஸ் ரைட்டாக வாய்ப்பே இல்லை. ஸோ அதுவும் 150 மார்க்குக்கு வந்தாலே இந்த டைம் பார்த்திங்கன்னா பெரிய கட் ஆஃப், இதுதான் ஹையஸ்ட்டு கட் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம். 150 கொஷின் ரைட்டாக இருக்குது அப்படின்னா குரூப் 4ல் அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஹையஸ்டான கட் ஆஃப் அதை நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் கண்டிப்பாக மாற்றம் வரும், வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், குரூப் 4 உடைய வேக்கன்சிஸு ஒரு 5000லேருந்து 8000 வேக்கன்சிஸ் ஆகுது உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது எல்லாமே விரைவில் நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 4ல் நிறைய பேருக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரதுனால குரூப் 4 உடைய ரிசல்ட்டு குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 130க்கு மேலே நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே இந்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த குரூப் 4 பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் ரிசல்ட் வெளியிடுமா. எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் வெளியிட்ட தகவல்கள் அடிப்படையில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வர ரிசல்ட்டை பார்த்து நம்ம ஒரு அப்டேட் ப்ரிடிக்ஷனை பண்ணலாம். அந்த ப்ரிடிக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ குரூப் 4 உடைய 2025 உடைய ப்ரிடிக்ஷன், நூலிலேயில் என்னோடய குரூப் 4 தேர்வு வெற்றி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே ரேஞ்சில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 130 to 140 ரேஞ்சில் கிட்டத்தட்ட காம்படிஷன் பீப்புள்ஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட்டாக ஒரே ரேஞ்சு கட் ஆஃபில் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸோ ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 150 தான். ஸோ இந்த 130 140 150 இந்த மிட் ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குமே தவிர இதை தாண்டி போகிறதுன்றது சாத்தியமற்றது. ஸோ பிஏஓ நம்ம இப்போ கட் ஆஃப் பார்க்கலாம். ஜிடி 150, பிசி 145, பிசி முஸ்லிம் 140, பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 150, எஸ்சி 125, எஸ்டி 120, சேப்ஸோ 130ங்க. ஜூனியர் ஸ்டென் அப்படி பார்க்குறப்ப ஜிடி 151, பிசி 144, பிசி முஸ்லிம் 139, பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 135. ஃபாரஸ்ட் வாட்சர் அடுத்து
ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து டைப்பிஸ்ட் ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து பிஎஸ்டி ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, எஸ்டி 105ங்க. அடுத்து டிரான்ஜெண்டர், எக்ஸர்விஸ்மன், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்போர்ட்ஸு, என்சிசி மாதிரி வரப்போ ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சிஏ 100, எஸ்டி 100ங்க. இந்த கட் ஆஃப் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.